ஹாய் காய்ஸ், நான் welcome to Arabia. நம்ம கிளாஸ் 10 சிபிஎஸ்சியில் எக்ஸாம்பிள் 3 and 4, அதாவது சாப்டர் 14ல் எக்ஸாம்பிள் 3 and 4 தான் பார்க்க வரோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் 3, சப்போஸ் we throw a die once, what is the probability of getting number greater than 4? ஸோ ஒரு டையை வந்து ஒரு தடவை த்ரோ பண்ணோன்னா நம்பர் கிரேட்டர் தென் 4 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? இப்போது ஒரு டையில் வந்து என்னென்ன நம்பர் இருக்கும்? 1 2 3 4 5 6. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ்னு பார்க்குறப்ப நமக்கு 6 இருக்குது. இப்போது வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் நம்பர் கிரேட்டர் தென் 4? ஸோ 4 விட அதிகமாக. ஸோ 5 and 6, கண்டிப்பாக 5 and 6 7ஆக இருக்க முடியாது. ஸோ 5 and 6ன்னு பார்க்குறப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன்றுக்கு வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் நம்பர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இது ஒரு ரொம்ப குழப்பமான ஒரு வார்த்தை. இது வந்து நிறைய இடத்துல வந்து நம்மளை டோட்டலி டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். அதாவது நம்பர் லெஸ் தென் 4ன்னு போட்டிருந்தாங்கன்னா அது வேறு. ஸோ 4 கீழே இருக்கிறது. இந்த இடத்துல கிரேட்டர் தென் 4ன்னு போட்டிருக்காங்க. ஸோ 4க்கு மேலே இருக்கிறது. அதுவே வந்து லெஸ் தென் ஒரு ஈக்குவல் டு 4னா 4ம் 4 விட கம்மியாக இருக்கிறது. ஸோ இப்போ வந்து அந்த இடத்துல பார்க்குறப்போ நமக்கு வந்து கம்மின்னு சொல்கிறப்போ நம்ம வந்து 1 2 3 மட்டும் சொல்ல முடியாது. இந்த இடத்துல வந்து ஏன்னா ஆர் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 1 2 3 4 வரும். இந்த இடத்துல வந்து கிரேட்டர் தென் 4ங்கிறதுனால 5 6 மட்டும் தான் வரும். இப்போது நம்ம பார்க்குறப்போ இதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சோன்னா நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் நம்பர் கிரேட்டர் தென் 4க்கு 2/6 கிடைக்கும், அதாவது 1/3. அதே அடுத்துக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4/6. ஸோ 2/3ன்னு வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு ப்ராபபிலிட்டி 1/3, அதே செகண்ட் ஆப்ஷனுக்கு ப்ராபபிலிட்டி 2/3. Example 4. One card is drawn from a well-shuffled deck of 52 cards. Calculate the probability that the card will be an ace, not be an ace. இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் 4 பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதாவது கார்ட்ஸ். ஸோ கார்ட்ஸ் எப்படி வேலை செய்யும், கார்ட்ஸ்னால் மொத்தம் என்ன? ஸோ இப்போ வந்து கார்ட்ஸில் மொத்தம் 52 கார்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 டிவிஷனாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நான் சொல்கிறது வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா காதில் வாங்கிக்கோங்க. ஸோ 52 கார்ட்ஸ். ஸோ 52 கார்ட்ஸ் வந்து 13 வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷன்லேயே 13 இருக்கும். ஸோ 4 சூட்டாக பிரிச்சிருப்பாங்க. 13 கார்டு எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ அது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் இருக்கும். ஸோ ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேடுங்கிற ஒரு டிசைன் இருக்கும், இன்னொன்றுல வந்து ஹார்ட்டுங்கிற ஒரு டிசைன் இருக்கும், இன்னொன்றில் டைமண்டுங்கிற ஒரு டிசைன் இருக்கும், இன்னொன்றில் ஒரு கிளப்புங்கிற ஒரு டிசைன் இருக்கும். இப்போது கிளப்பும் ஸ்பேடும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். அதுவே ஹார்ட்டும் டைமண்டும் வந்து ரெட் கலரில் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ இந்த இடத்துல பார்க்குறப்போ நமக்கு வந்து எல்லாத்துலேயும் வந்து மொத்தம் 13 கார்டு இருக்கும். இப்போது ஸ்பேடும் கிளப்பும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு, டைமண்டும் ஹார்ட்டும் ரெட்டு. இப்போது நமக்கு வந்து ஒரு சூட்லேயே என்னென்ன இருக்கும்னா ஒரு ஏஸ் இருக்கும், ஒரு கிங் இருக்கும், ஒரு குவீன் இருக்கும், ஒரு ஜாக் இருக்கும், அப்புறம் 2 3 4 5 6 7 8 9. ஸோ மொத்தமாக பார்க்குறப்போ ஏஸ். ஸோ ஏஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான கார்டு, அது வந்து தனி கார்டு. அதுவே குவீன், கிங், ஜாக் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் கார்டு. ஸோ கிங்னு பார்க்குறப்போ ராஜா, குவீன்னா ராணி, ஜாக்னா அதோ இளவரசன். ஸோ அந்த மாதிரி பார்ப்பாங்க. இப்போது மீதி இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ மிச்சம் இருக்கிறது 9. ஸோ அந்த 9மே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் கார்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து த கார்டு இன் ஈச் சூட் ஆர் ஏஸ். ஸோ ஏஸ் இருக்குது. ஸோ இந்த ஏஸ் வந்து நம்பர் கார்டில் வராது. ஸோ நம்ம வந்து எப்போவுமே 1 2 3 4 5 6 7 8 9 10 இருப்போம்னு நினைப்போம். ஆனால் 1லேருந்து ஆரம்பிக்காது, 1 இருக்காது, அதுக்கு பதிலாக ஏஸ் இருக்கும். ஆனால் ஏஸ் வந்து நம்பர் கார்ட்ஸில் வராது. ஸோ மொத்தம் 9 நம்பர் கார்ட்ஸ், ஒரு ஏஸ், அப்புறம் 3 ஃபேஸ் கார்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு ரொம்ப பயங்கரமாக குழப்பி கேட்பாங்க. இதில் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராபபிலிட்டி கேட்க முடியும். ஸோ எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிங் இருக்கும், ஒரு குவீன் இருக்கும், ஒரு ஜாக் இருக்கும். ஸ்பேடில் ஒரு கிங் இருக்கும், குவீன் இருக்கும், ஜாக் இருக்கும். அதே மாதிரி ஏஸ் இருக்கும். இந்த மொத்த நம்பர் கார்ட்ஸும் இருக்கும். டைமண்ட்லேயே அதே மாதிரி இருக்கும், கிளப்லேயே அதே மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்லேயும் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ நம்ம தெளிவாக பார்த்தோன்னா எல்லாத்துலேயும் வந்து ஒரு சூட் எடுத்தோன்னா அதில் வந்து மொத்தம் 3 ஃபேஸ் கார்டு, 9 நம்பர் கார்ட்ஸு, ஒரு ஏஸ் கார்டு இருக்கும். ஸோ அதே வந்து மொத்தமாக வந்து ரெட்டுன்னு பார்க்குறப்போ 6 ஃபேஸ் கார்டு, அப்புறம் வந்து நம்பர் கார்டு 18, ஏஸ் 2. பிளாக்னா அதே மாதிரி வந்து நான் சொன்ன மாதிரி 6 ஃபேஸ் கார்டு, 18 நம்பர் கார்டு, 2 ஏஸ் கார்டு. ஸோ மொத்தமாக பார்க்குறப்போ ஃபேஸ் கார்டு வந்து 12 இருக்கும், நம்பர் கார்டு 36 இருக்கும், அதே மாதிரி வந்து ஏஸ் கார்டு 4 இருக்கும்.
ஸோ இப்போ வந்து நீங்கள் நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம எக்ஸாம்பிள் 4க்கு மேலேயே ஒரு பேராகிராஃபில் இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 4ல் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, த ப்ராபபிலிட்டி ஆஃப் த கார்டு வில் பி அண்ட் ஏஸ். ஸோ ஏஸாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ நமக்கு வந்து 52 டெக் ஆஃப். ஸோ டெக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்ஸோட ஒரு கலெக்டிவ் ஃபார்ம். ஸோ டெக்குன்னு தான் எப்போயுமே வந்து சொல்லுவாங்க. வெல் ஷஃபில்டாக தான் மொத்தமாக நல்லா கலைஞ்சிருக்கு. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி அதிகமாக வரதுக்கும் கம்மியாக வருவான வாய்ப்பு இல்லை. ஸோ இது மாதிரி வெல் ஷஃபில் பண்ணுறதுனால இது வந்து லைக்லி அவுட்கம்ஸாக இருக்கும். இப்போ வந்து 4 aces in a deck. There are 4 aces in a deck. Let E be the event. The card is an ace. ஸோ கார்டு வந்து ஏஸாக இருக்கிறதுக்கான ஒரு ஈவெண்ட்டாக நம்ம ஈ எடுத்துக்கலாம். ஸோ மொத்தம் எவ்வளோ நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் ஃபேவரபுள் ஈக்கு இருக்குது? நம்ம மொத்தம் 1 இருக்கும்னு நினைவீங்க. ஆனால் 1 இல்லை 4 இருக்குது. ஏன்னா ஸ்பேடில் 1, டைமண்டில் 1, ஹார்ட்டில் 1, அப்புறம் கிளப்பில் 1. ஸோ அப்புறம் மொத்தமாக பார்க்குறப்போ நமக்கு வந்து 4 இருக்கும். அதுவே நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்னு பார்க்குறப்போ 52. ஸோ பி ஆஃப் இ என்ன 4/52. ஸோ 4/52னா நமக்கு 1/13. அதே வந்து பார்த்தீங்கன்னா கார்ட் ட்ரான் இஸ் நாட் அன் ஏஸ். ஸோ நாட் அன் ஏஸ்னால் என்ன அர்த்தம்? நம்ம வந்து நீங்கள் வந்து குழம்பக்கூடாது. ஸோ ஏஸாக இல்லாமல் இருக்கிறது தான் என்ன வரும்? ஏஸாக இல்லாமல் என்ன இருக்கும்னா மீது எல்லா கார்டும் வந்து ஏஸே இல்லாமல் தானே. இப்போ வந்து நம்ம வந்து அது 9 டைமண்ட் எடுத்துக்கலாம், 9 ஹார்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா டோட்டல் நம்பர்லேருந்து நமக்கு தேவையில்லாததை வந்து கழிச்சிட்டா போதும். ஸோ நாட் பி அன் ஏஸ்னா 52 - 4. ஸோ அந்த மாதிரி 48ன்னு இருக்குது. ஸோ 48ன்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல 48/52ன்னு போடுறப்போ 12/13 வரும். ஸோ நமக்கு இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி 12/13. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராபபிலிட்டி 1/13. இன்னொருக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்டுக்கு 12/13. ஸோ இப்போ வந்து நோட் தட் எஃப் இஸ் நத்திங் பட் இ பார். ஸோ இ பார் இந்த இடத்துல பார்க்குறப்போ நமக்கு வந்து ஏஸ் அப்புறம் நாட் பி அன் ஏஸ்ன்னு இருந்துச்சு. ஸோ இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து சேர்த்தோன்னா 1ன்னு வரும். இப்போது 1 வந்து ஈனா அதுக்கு அதே அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்கிறத இ பார்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல எஃப் வந்து இ பார் மாதிரி டோட்டல் ஆப்போசிட் தானே இருந்தது. ஸோ இப்போ அது ரெண்டுத்தையும் சேர்த்தா வந்து பார்த்திங்கன்னா 1 வரும். ஸோ அதை வந்து எப்படி செக் பண்ணனா 1/13 + 12/13 சேர்த்தா என்ன வரும்? 13/13. தட் இஸ் 1. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம்பிள் 5, 6, 7, 8லாம் இருக்குது. அதோடு வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.